பச்சா லுச்சா 3 ஏக்கர் தென்னந்தோப்பு வச்சிருக்கிற பையன் இந்த முத்தனை தேங்காய் முத்தையாவே எதுக்குறானா? எங்கடாவன் குடிச்சு கொண்டு வந்திருக்கோங்க. சந்தைக்கு போறவன் தேங்காய் வண்டியில மறிச்சு கொண்டாந்துட்டீங்களா? அத வந்துட்டு இருங்க ஐயா. அந்த வண்டியில உள்ள தேங்காய்களை நம்ம இடத்துல இருக்குங்கடா. ஏண்டா இந்த நாத்தார்கா ஜில்லாவுக்கு பெஸ்ட் வில்லன்னா 200 ஏக்கர் தென்னந்தோப்புக்கு ஓனர்னா சுத்து வட்டாரத்தில் இருக்கிற சின்ன சின்ன தோப்புக்காரங்க எல்லாம் என்கிட்ட தேங்காய் விற்கிறப்போ டிஏ புரோக்கரேஜ் எதுவும் கொடுக்காம நீ மட்டும் டைரக்டா டவுனுக்கு கொண்டு போய் வித்து லாபம் சம்பாதிக்கலாம் பாக்குறியா? உன்னை தூர தேங்காய் விட்டுட்டு வந்துட்டே. நீ எவ்வளவுதான் மிரட்டாலும் உன்கிட்ட விற்க மாட்டேன். உன் ரவுடிகளை வச்சு பயமுறுத்தி 2 ரூபாய்க்கு வாங்கி டவுன்ல 5 ரூபாய்க்கு விற்கிறேன். அட போடா குறுமுட்டை. இந்த இளநீங்கள டவுனுக்கு கொண்டு போற லாரி யாருதுடா? என்னது? அதோட இன்ஜின் யாருது? என்னது? அது கூத்துற டீசல் யாருது? என்னது? அப்ப இங்க 2 ரூபாய்க்கு வாங்கி அங்க 5 ரூபாய்க்கு விக்காம போனா எனக்கு என்னடா மிஞ்சம்? வெறும் மட்டை தான். அதுக்காக எங்க வயித்துல நீ அடிக்க பாக்குறியா? என்ன பண்ணாலும் சரி உன்கிட்ட இளநீ மட்டும் இல்ல மட்டையை கூட விற்க மாட்டேன். டேய் இந்த முட்டாளுக்கு கிறுக்கு முத்திருச்சுடா. அப்ப முட்டாள முத்தனை இளநியால் அடிச்சா போச்சு. பின்னையா லேட் பண்ற? குருவி தள்ளிடு. குறி பார்த்து கால்ல போடுறேன். அம்மான்னு கத்தாதரா. வித்துறேன் உனக்கே வித்துறேன்னு கதறணும். உனக்கு சத்தால விற்க மாட்டேன். இனி பிரயோஜனம் இல்லடா. இவனை புழிஞ்சு பால் எடுத்துற வேண்டியதுதான். சிங்காரா வயிற்றுல போடு. ஏன் இப்படி நீ வேதனைப்பட்டு என்னையும் வேதனைப்படுத்துற? சும்மா என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. விப்பேன் விற்க மாட்டேன். ஒரு வாரத்துல பதில் சொல்றான். விற்க மாட்டேன் அவ்வளவுதானே? உன்னை இனி சும்மா விடக்கூடாது. டேய் முத்தன தேங்காயால மூஞ்சல ஒண்ணு போடுங்க. 32 பல்லு உடைஞ்சு அவங்க இனி பேசவே கூடாது. டேய் பொறம்போக்கு முத்துன தேங்காய் முத்தையா. நீயா? நான் தாண்டா. ரவுடிங்களை வச்சு மிரட்டி ஒரு அப்பாவிக்கு அநியாயம் சரியா? ஏய் இந்த நார்த்தாக்கா ஜில்லாவுக்கே பெஸ்ட் வில்லண்டான்னா என் தோட்டத்துல கால வச்சு ஒரு குறும்ப தேங்காட்ட எகிரி விடுறியா? உன்னை ஓங்கி ஒண்ணு விட்டனா 8 ஊர் தாண்டி விழுவேன். ஆனா போடா என் முன்னாடி நீ வெறும் தொடப்ப குச்சிடா. நான் தொடப்பு குச்சியா இல்ல உனக்கு கொள்ளி வைக்கிற பத்தி குச்சியான்னு உனக்கு புரிய வைக்கத்தான் வந்தாண்டா பரதேசி பண்டா. இன்னையில இருந்து இந்த ஊர்ல யார்கிட்டயாவது நீ பாலாட்டுன அழுகின தேங்காய் கணக்கா நாத்தம் புடிச்சு போயிடுவேன். சூரத் தேங்காய் மாதிரி உன் மண்டை செதறி போயிடும். பூசணம் பிடிச்ச கொப்பரை மாதிரி உன் உடம்பு புழுத்து போயிடும். அத்திரி பச்சா ஏகத்தாளமா இருக்கேன். உன்னை கொப்பரையாட்டம் ஆட வைக்கட்டுமா? இந்த கொப்பரை ஆட்டத்தை எல்லாம் நான் பம்பரம் விளையாடுற காலத்திலே கத்து முடிச்சுட்டேன். அப்படிங்களா? ஒரு தடவை என் தோப்புல காலை வச்சவன் காலால நடக்கவே கூடாது. டேய் போடுங்கடா கால்ல ஒரு போடு. காலு கழுந்துடுச்சு பாவம். இனி எங்க நடக்கிறது? ஏய் அவன் கோடல் அப்படியே வெளியே வந்து விடணும். போடுங்கடா வயிற்றுல ஒரு போடு. முட்டை அடியில எலும்பே நொறுக்கி போச்சு. பாத்துக்க. கிட்ட வந்தீங்க இவன் தலை பீஸா செதறி போயிடும். நார்த்தார்காட் ஜில்லாவுக்கு பெஸ்ட் வில்லன்னு சொன்ன. இன்னைக்கு லாஸ்ட் வில்லன் ஆயிருப்பேன். டேய் உனக்கு பயந்து இன்னையில இருந்து இனி யாரும் இளநிய விற்க மாட்டாங்க. இளநிய நியாயமான விலைக்கு வாங்குறதுக்கு சிட்டில இருந்து வியாபாரிகள் ஆத்தக்கரைக்கு வர சொல்லியிருக்கேன். டேய் வாங்கடா.
ஐயோ 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 எல்லாத்தையும் பாருங்களே கடவுளே 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 மேல கழிப்பு விட்டார்களே அட பாருங்களே அடே அடே நாட்டார் காட்டிலே நார் அடிச்சிட்டீங்களா பாருங்களே ஏன் அப்பா விட்டு தொட்டு ஆடுறீங்க அடே நிறுத்துங்களா நிறுத்துங்களா ஐயோ அட கடவுளே ஏன் சொத்து பூரா அள்ளிக்கிட்டு போறாருங்களே புரி உனக்கு இப்ப மட்டையை தவிர வேற ஒண்ணே மிஞ்சலையா வாய மூட அவன் எத்த பாஷை நீயா கடையில அந்த எச்சிதான் மிஞ்சிருக்கு தர்மலிங்க எங்க உஷா எனக்கு தரதா இல்லன்னு கப்பரை என் கையில வச்சுட்டான் மொத்த தேங்காவையும் கொள்ளடிக்க வச்சு அந்த ராமு கொப்பரை உன் கையில வச்சுட்டான் பாத்துக்கிட்டேரா அந்த தர்மலிங்கத்துக்கு ராமுக்கு மத்தியில நல்ல பிட்டிங் போட்டு விட்டுறேன் தர்மலிங்கத்தை விட்ட பஞ்சாயத்தை கூட்ட வச்சு ராமு கைக்கு நான் விலங்கு மாட்ட வைக்கல நான் இந்த நாட்டார்காட் ஜில்லாவுக்கு பெஸ்ட் வில்லன் இல்லடா நீ அப்படி செய்யலன்னு வச்சுக்கோ நீ பெஸ்ட் வில்லன் இல்ல ஒஸ்ட் வில்லன் தூசி மாவள பட்டிக்காட்டு அனார்கலி என் ஜில் ஜில் ஜிலேபி மன்னாரே என்னது ये मेरी बोके की कहानी है இது கொப்பரை தேங்காயில நட்டு பூக்க வச்ச தர்பாஸ்கி தத்தட் பூ இத உன் ஜடையில வச்சுக்கிட்டா என் மனசுல இருக்கிற கடகடா உன் மனசுக்குள்ள தடதடான்னு பூந்து இத உன் காதல் வச்சுக்க எனக்கு கப்ளிங் மே दर्दड़ பூ தான் வேணும் कपलिंग में दर्दड़ पूआ वो किधर मिलता है இங்கதான் இங்க மில்ட்டா देखो देखता ராமு என்னது எதுக்காக மூச்சு வாங்க ஓடி வர உனக்கு தெரியாதா ஒரு டேப் சவுண்ட் கேட்ட உடனே என் மனசுக்குள்ள குப்புன்னு லவ் சவுண்ட் ஆரம்பிச்சிடுது நரம்பு ஜெவ்வு நெழுக்க நான் அங்கே ஓடி வரப்போ அந்த சப்ப கொஞ்சம் மன்னார் பையன் குறுக்க வந்து மறைச்சிட்டான் அந்த மன்னாருக்கு இப்போ என் டேப்பால ஜஜ்ஜர ஜஜ்ஜர பஜ்ஜர பஜ் வா நீ வா சொல்ற என்ன பஜ்ருவோ ராமு அந்த மன்னார் பையன் நான் எங்க இருந்தாலும் கழுவாட்டு வந்து என் உயிரை வாங்குறான் நீ ஒண்ணும் கவலைப்படாத ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க அப்பா கிட்ட நம்ம விஷயத்த சொல்லி உங்க கழுத்துல மூணு முடிச்சு போட்டுறேன் அதுக்கப்புறம் டமக்கு டமாதா ஜமக்கு ஜமாதா எங்க சேர்னாலும் கிடைக்கும் கப்ளிங் மே தடதட பூவை தேடுறேன் என்னது கப்ளிங் மே தடதட பூவா பூவு பூ பூ அது மன்னர் வரா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல அவன் ஒரு ஆட்டம் ஆட்டலாம் உஷா நீ கேட்ட கப்ளிங் மே தடதட பூவை ஊரு பூரா தேடின எங்கேயுமே கிடைக்கல அட பைத்தியக்கார மன்னாரு கப்ளிங் மே दर्दड़ பூ கீழே கிடைக்காது மேல தான் கிடைக்கும் அங்க பாரு எனக்காக அந்த பூ எடுக்க எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு நீயே ஏற உஷா என்கிட்ட தான் முதல்ல கேட்டா கப்ளிங் மே தடதட பூவை நான் தான் கொண்டாடுவேன் நில்லு நீ ஏறக்கூடாது இது என்னது நான் தான் ஏறுவேன் நான் தான் ஏறுவேன் நீ தான் ஏறுவியா நான் தான் ஏறுவேன் நீ தான் ஏறுவியா நான் தான் ஏறுவேன் அப்படின்னா நீயே ஏறு இங்க எங்க இல்லையே கப்ளிங் மே தடதட பூ அட முத்துன தேங்காய் முத்தையம் அவன அசல் கப்ளிங் மே தடதட பூ இதான்டா இதா வா சல் சல் சல்